பரிகாரங்கள் பலவிதம். உங்கள் ஜாதகத்தை பார்த்துட்டு ஜோதிடர்கள் பலவித பரிகாரங்கள் செய்வாங்க. இந்த கோவிலுக்கு போங்க, விநாயகர், அம்மன் கோவிலுக்கு, சிவன் கோவிலுக்கு, பெருமாள் கோவிலுக்கு, அங்கே போய் அன்னதானம் பண்ணுங்கள், குங்கும அர்ச்சனை பண்ணுங்கள் அப்படின்னு எப்படி எப்படியோ நிறைய சொல்லுவாங்க. ஆனால் இன்றைக்கி ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக உங்களுக்கு சொல்ல போகிறது என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒவ்வொரு கோவில்லையும் எப்படிப்பட்ட சின்ன சின்ன பரிகாரங்கள் செஞ்சால் என்ன பலன் கிடைக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், குங்கும அர்ச்சனை பண்ண சொல்கிறாங்க. அந்த குங்கும அர்ச்சனை பண்ணுறதுனால என்ன கிடைக்கும் அப்படின்னு ஷார்ட்டாக பார்க்குறோம். தோஷ நிவர்த்தி. மஞ்சள் பிள்ளையாருக்கு நீங்கள் பூஜை செஞ்சீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? அனுகூல சித்தி. எல்லா விதமான பிரச்சனைகளுக்கும் அனுகூலம் கிடைக்கும். மண்ணில் உங்களுக்கு தானங்கள் தர்மங்கள் செய்யணும். தண்ணி ஊற்றுங்க. அங்கே நவதானியங்களை வச்சு நீங்கள் தண்ணி ஊற்றுங்க அப்படின்னா விவசாயம் பெருகும். அந்த விவசாயத்தில் இருக்கக்கூடிய பில்லி சூன்யங்கள் போகும். அதில் நவதானியங்களை வச்சு தண்ணி ஊற்றுறதோ, பச்சைகற்பூரம் வச்சு தண்ணி ஊற்றுறதோ, பஞ்ச கவியத்தை வச்சு தண்ணி ஊற்றுறதோ மிக ரகசியமான விஷயங்கள். வெல்லம் வச்சு நீங்கள் பரிகாரம் செஞ்சால் மகிழ்ச்சியும் ஆரவாரமும் சந்தோஷமும் ஆரோக்கியமும் கிடைக்கும். ரொம்ப நோய்வாய்ப்பட்டவங்க, மருந்து சாப்பிட்டு கூட செட் ஆகலைன்னு சொல்கிறவங்க வெள்ள தானம் செய்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. உப்பு கொண்டு பரிகாரங்கள் செய்யும்போது எதிரிகள் தொல்லை போகும். எப்போ பார்த்தாலும் கோர்ட்டு கேஸு கச்சேரி வழக்கு வியாஜ்யம் அப்படின்னு இருக்கிறவங்க உப்பு தானம் செய்தால், அதே மாதிரி கோவிலில் போயிட்டு மடபள்ளியில் கொடுத்தீங்கன்னா அற்புத பலன் கிடைக்கும். வெள்ளருக்கு விநாயகரை வழிபடும் போதும், வெள்ளருக்கு விநாயகர் தானம் பண்ணும்போதும், வெள்ளருக்கு கட்டையை மூலிகையை தலைவாசப்படியில் கட்டும்போதும் சகல சம்பத்தும் சகல ஐஸ்வர்யமும் உங்களுக்கு கிடைக்கும். சந்தனம் ஒரு கோவிலில் அபிஷேகம் பண்ணுறதுக்காக கொடுக்குறீங்க, சிவன் கோவிலில். அதனுடைய பலன் என்னென்னா சத் சந்தானம், நல்ல உயர்ந்த குழந்தைகள், ஞானமுள்ள, ஆயுள் ஆரோக்கியமான, நல்ல படிப்பு உள்ள ஒரு குழந்தை பிறக்கும் அப்படிங்கிறது ஒரு சின்ன அதிசயம். சாணம் கொண்டு மெழுகி அந்த சாணத்தையே பிள்ளையாராக வச்சு வழிபட்டு அந்த சாணத்திலேயே உங்களுக்கு தீபம் போடும்போது சுபம் பெருகும். வீடு, திருமணம், கல்வி, வேலை வாய்ப்பு, சகோதரர்கள் ஒற்றுமை, மேலை நாடு போகிறது, இது அத்தனையும் கிடைக்கும். வாழை மரத்துக்கு நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா வம்ச விருத்தி ஏற்படும். வெண்ணெய் தானம் செய்தால், வெண்ணெய் சாத்தினால், வெண்ணெயினால் அபிஷேகம் பண்ணால் உங்களுக்கு கடன் தீரும். இவ்வளவு சின்ன சின்ன விஷயங்கள் இருக்குது. உங்கள் ஜாதகத்துக்கு என்ன வேணும் நீங்களே பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.